இப்போ புது ஏசி தான் நம்ம வாங்க போறோம். ஸோ இந்த 4000 பிளஸ் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஏசி நம்ம வாங்கியிருக்கோம். அது புதுசா இப்போ வந்தது தான். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா வரும். அந்த வீடியோ இந்த வீடியோ தான். பழைய ஏசியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா ஏசி வாங்கியாச்சு. ஏசி வாங்குறோம் அப்படின்னாலே கரண்ட் பில்லு தான் பார்ப்போம். அப்படி கரண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரியும், அதே மாதிரி நம்ம நிறைய அமௌண்ட் கொடுத்து தான் வந்து ஒரு ஏசி வாங்குற மாதிரி இருக்கும். அதை இஎம்ஐ போட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். அது இல்லாம என்னோட பழைய எக்ஸ்பீரியன்ஸும் மத்தவங்க சொன்னதை வச்சும் ஒரு நல்ல ஏசியை வீட்டுக்கு வாங்கினா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு ரம்யா டுடே. நான் வாங்கின ஏசி எந்த டைப் ஏசி அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற ஏசி என்னெல்லாம் டைப் இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் விண்டோ ஏசி, ரெண்டாவது ஸ்பிளிட் ஏசி, அதுல நான் இன்வெர்டர், இன்வெர்டர் அந்த மாதிரி 2 டைப் ஏசி இருக்கு. மூணாவது போர்ட்டபிள் ஏசி, நாலாவது கேசட் ஏசி. ஸோ இந்த மாதிரி 4 வகையில எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு யூஸ் பண்ற ஏசிங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் விண்டோ ஏசி. இது விண்டோல ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். அவுட்டோர் இன்டோர் அப்படின்னு தனித்தனியாலாம் இருக்காது. கம்ப்ரஸர் கூடவே வந்துடும். ஒரு 15 அடி ரூம் இருக்கு உங்களது அப்படின்னா அழகாவே நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். நல்ல கூலிங்கும் கொடுக்கும். அதுக்கேற்ற கூலிங் கொடுக்கும். பட் ஓவரா கூலிங் எல்லாம் கொடுக்காது. கூலிங் கொடுக்கும் போது ஏசி ஓடும் போது உங்களுக்கு நாய்ஸ் கண்டிப்பா வரும். கொஞ்சம் தொந்தரவா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ரெண்டாவது போர்ட்டபிள் ஏசி தான். இதுக்கு இன்ஸ்டாலேஷனே தேவைப்படாது. அதனால இது யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டட் ஹவுஸ், ஹாஸ்டல்ல தங்கியிருக்கவங்க, ரூம் எடுத்து தங்கியிருக்கவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்மளோட ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்களா, ஆணி அடிக்காதீங்க, ஓட்ட போடாதீங்க, இங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க வீட்டுல நம்மளுக்கு ஏசி வேணும் அப்படின்னா இந்த போர்ட்டபிள் ஏசியை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். எது மாதிரினா ஏர் கூலர் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் இது சொல்லலாம். கூலிங் கொஞ்சம் நார்மலா தான் கிடைக்கும். இது வந்து பர்மனண்டா ஒரு இன்ஸ்டாலேஷன்லாம் தேவை கிடையாது. இங்க யூஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கும் எடுத்துட்டு போய்க்கலாம், எங்க வேணா எடுத்து போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த போர்ட்டபிள் ஏசி இருக்கும். இதுல என்ன ஒரு மைனஸ்னா இதுலயுமே நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். மூணாவதா கேசட் ஏசி. இந்த ஏசி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம்லி ஹவுஸ் கட்டியிருப்பாங்க, பெருசா கட்டியிருப்பாங்க. அதுல வந்துட்டு பெரிய பெரிய ஹால் இருக்கும். ஒரு 30 அடி ஹால், அதாவது 300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஹால் இருக்கு அப்படின்னும் போது இந்த கேசட் ஏசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேல ஃபால்ஸ் சீலிங்ல வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு கண்டிப்பா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டால் பண்றவங்கள தான் நம்ம கூப்பிட முடியும். அதே மாதிரி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால ஏர் ஃப்ளோலாம் சூப்பரா வரும். எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஏர் ஃப்ளோ சூப்பரா வரும். நல்ல வைட் ஏரியாவும் நல்லா கவர் பண்ணக்கூடிய ஏசி தான் இந்த கேசட் ஏசி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஏசி தான். ஸோ இதில் 2 டைப் இருக்கு. நான் இன்வெர்டர், இன்வெர்டர். நான் இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ என்னோட ரூம் டெம்பரேச்சர் 24 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்த உடனே கம்ப்ரஸர் அப்படியே ஆஃப் ஆகிடும், கட் ஆஃப் ஆகிடும். திருப்பி என்னோட ரூம் டெம்பரேச்சர் அதிகமாயிட்ட உடனே திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்பீடே தான் ஓடும். அதனால ஸ்பீடு வந்து வேரி ஆகாது, ஃபிக்ஸடாக ஸ்பீடு இருக்கும். கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இன்வெர்டரோடது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட ஸ்பீடு வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் 25 வைக்கிறேன் அப்படின்னா அது வந்த உடனே கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்து கம்மியாக தான் செய்யும், கட் ஆஃப் ஆகாது. அப்புறம் கூலிங் வந்து கொஞ்சம் நான் கதவு திறக்கிறேன் அப்படின்னும் போது கூலிங் போயிடும். என்னோட ரூம் டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு அப்படின்னா அதை கம்மி பண்ண லைட்டா இன்னும் கொஞ்சம் சுத்தினா போதும். அதாவது கூலிங்கை பொறுத்து உங்களுக்கு ஸ்பீடு இது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பவர் கன்சப்ஷன் ஆன் இன்வெர்டர்ல அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த கட் ஆஃப் ஆகி கம்ப்ரஸர் ஓடுறதால அதிகமா கரண்ட் வலிக்குது. அதனால கரண்ட் கன்சப்ஷன் அதிகமா இருக்கு. இதுவே இன்வெர்டர் ஏசியில வேரியபிள் ஆகும். கம்ப்ரஸர் வந்து கூலிங்கா இருக்கும் பொழுது கூலிங்கை பொறுத்து கம்ப்ரஸர் ஓடுறது கொஞ்சம் வேரியபிளா இருக்கிறதால அதிகமா கரண்ட் இழுக்காது. அதனால உங்களுக்கு பவரோட கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கூலிங்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர்ல ஸ்டேபிளா இருக்காது. ஏன்னா அது கட்டாய் வருது இல்லையா, அதனால ஸ்டேபிளா இருக்காது. இன்வெர்டர்ல வந்து ஸ்டேபிளா இருக்கும். அந்த இது ஓடிட்டே இருக்காத, கூலிங்கை கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஏசியுமே நாய்ஸ் கொடுக்க தான் செய்யும். அதுல நான் இன்வெர்டர் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், இன்வெர்டர் கொஞ்சம் நாய்ஸ் இல்லாம ஓடும். இதனால தான் இன்வெர்டர் காஸ்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கு, நான் இன்வெர்டர் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கு. நான் போன வாட்டி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணேன். அதனால எனக்கு கரண்ட் பில் கொஞ்சம் அதிகமா வந்தது. அப்புறம் வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கிறது இன்வெர்டர் ஏசி தான். ஸோ நம்ம இன்வெர்டர் ஏசி வாங்கியாச்சு. இப்போ என்ன டன்ல வாங்கலாம், எத்தனை டன்ல நம்ம ரூமுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும்.
ஏசியோட டன் பார்த்தீங்கன்னா ரூமோட சைஸ் பொறுத்து தான் நம்ம டன் எடுப்போம். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா 1.5 டன் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அதுவே கூலிங் கரெக்டாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் பேசிக்காக வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு இவ்வளோ டன் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடுவியாடா, இங்கே போடுறியா, சரி எங்கன்னா போட்டுக்கோ. இப்போ நம்ம அந்த சார்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து 10 அடி. 10 அடியில் ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா 0.8 டன்ல இருந்து 1 டன் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல என்னோட இது வந்து 10ல இருந்து ஒரு 15 அடி வரைக்கும் இருக்கும். அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அப்படின்னா 1 டன்ல இருந்து 1.5 டன் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். இல்ல 1.5 டன்ல இருந்து 2 டன் வரைக்கும் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னும் போது 150 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் வருது. அதாவது 15 அடியில இருந்து 20 அடி வரையும் நம்ம ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா அதுக்கு 1.5 டன்ல இருந்து 2 டன் வரைக்கும். இல்ல அதுக்கும் மேல 20 அடிக்கு மேல என் ரூம் இருக்குப்பா அப்படின்னா கவலையப்படாதீங்க, 2.5 எடுத்து போட்டுருங்க. இப்போ நான் எந்த டன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 டன் தான் எடுத்திருக்கேன். என்னோட ரூம் பாத்தீங்கன்னா ஒரு 15 அடியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால 1.5 எடுக்கிறதே பெட்டர்ன்னு சொல்லிட்டு 1.5 டன் எடுத்துட்டேன். அடுத்து ஸ்டார் ரேட்டிங் தான். ஸ்டார் ரேட்டிங் பொறுத்தவரையும் அமேசான்ல பாத்தீங்கன்னா 3, 4, 5 கொடுத்துருக்காங்க நிறைய. ஆனா நான் நேர்ல போய் பார்த்தது 3 ஸ்டார் பார்த்தேன், 5 ஸ்டார் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஏன்னா இது நிறைய பெரிய பெரிய பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு 3 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லி. நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். 3 ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ரேட்டு கம்மியா இருக்கும், ஆனா கரண்ட் அதிகமா எடுக்கும். 5 ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ரேட் அதிகமா இருக்கும், கரண்ட் கம்மியா எடுக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட் ஷார்ட்டா. ஸோ நான் எடுத்தது 5 ஸ்டார் தாங்க. ஏன்னா கரண்ட் கம்மியா எடுக்கும். அதனாலதான் வாங்கினேன். ரேட்டு போனா போதும், கம்மியா எடுத்தா போதும் அப்படின்ட்டு நான் 5 ஸ்டார் எடுத்துட்டேன். அடுத்தது பிராண்டு. ஸோ என்ன டைப்புன்னு பார்த்தாச்சு, எவ்வளோ டன் வாங்க போறேன்னு பார்த்துட்டு, என்ன ஸ்டார் ரேட்டிங்ல எடுக்க போறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பிராண்டுன்னு சொல்லணும்ல. இப்போ இருக்க டாப் மோஸ்ட் பிராண்ட்லாம் பார்த்தலாம். ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி பிராண்டு. ஸோ இது ஏர் கண்டிஷனர் திங்ஸ்லாம் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏசிக்கு மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஈஸியாக பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால அவங்களும் வந்து ஒரு டாப் மோஸ்ட் பிராண்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் கேரியர், இதுவும் நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாப் பிராண்ட் தான். வேர்ல்பூல், இவங்களும் என்னன்னா ஓனா தான் அவங்களோட பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதனால ஈஸியா ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வாங்கி போட்டுக்கலாம். அடுத்தது எல்ஜி, இது ஒரு கொரியா கம்பெனின்னு நினைக்கிறேன். இவங்களும் நிறைய பொருளாக மேனுஃபேக்சர் பண்றாங்க. வாஷிங் மிஷின், டிவி, அந்த மாதிரி லொட்டு லூசுக்கு எல்லாமே. அப்புறம் டைக்கின், ஓ ஜென்ரல், அப்புறம் மிஷிபிஷின்னு ஒன்று சொல்றாங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட கமெண்ட் போன வீடியோல என்ன வந்ததுன்னா, இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்குங்க அப்படின்னு சொன்னீங்க. சாரி பிரதர், நான் எல்ஜி வாங்கிட்டேன். அதனால இது ரெண்டுமே நான் வாங்க முடியல. ரொம்பவும் காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வேணா வாங்கும்போது ஓ ஜென்ரலோ இல்ல மிஷி அது என்னன்னே எனக்கு தெரியல, அது பார்த்து வாங்குறேன் நானு. அது நல்ல கம்பெனி தான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் போன இடத்துல அது ரெண்டுமே வந்து நான் பார்க்கல. ஓ ஜென்ரல் இருந்துச்சு, பட் அந்த மிஷி அதை நான் பார்க்கல. போன உடனே எல்ஜியை பார்த்தேன், தூக்கிட்டேன். அதனால எல்ஜி தான். ஏன் எல்ஜி எடுத்தேன்னு நான் சொல்லிடுறேன். எல்ஜி ஈகோ சிஸ்டம் அந்த மாதிரி மாறலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல டிவி எல்ஜி தான், வாஷிங் மிஷினும் எல்ஜி தான். வாஷிங் மிஷின்லாம் 6 இயர்ஸ் ஆச்சு, இன்னமும் ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. ஏன் ஈகோ சிஸ்டம் மாறுறேன் அப்படின்னா எல்லாமே போன்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம். போன்ல கனெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வீட்டுல இருந்தே கடையில இருந்தே போடு, எங்க இருந்தாலும் போடு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் நான் வந்து எல்ஜி டிவி, எல்ஜி வாஷிங் மிஷின், ஏசியுமே எல்ஜி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போனேன். அதுவுமே ஒரு நல்ல பிராண்டு தான், சூப்பரா இருக்கும். ஏன்னா என்னோட வாஷிங் மிஷின் இன்ன வரைக்கும் சூப்பரா ஓடுது. டிவியும் நல்லா இருக்கு. காஸ்ட்லி பட் நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிராண்ட் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி. நான் வாங்கி இருக்கிறதுலே பார்த்தேன், எல்ஜியில் ஒரு நல்ல குவாலிட்டியும் கொடுத்தாங்க, நல்ல சர்வீஸும் கொடுத்தாங்க. அதனால தான் நான் எல்ஜி வந்து ஆப்ஷனாக எடுத்தேன், அதுதான் வாங்கினேன். நீங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து இப்போ சிலர் ப்ளூ ஸ்டார் சொல்லலாம், அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. சர்வீஸ் கொடுக்க தான் செய்யணும், அந்த சர்வீஸ் தான் முக்கியம். அந்த சர்வீஸ் எனக்கு எல்ஜியில் நல்லா கொடுத்தாங்க. அதனால சரி அதுவே வாங்கிட்டேன். போன வாட்டி ஒனிடா எனக்கு ஒன்றுமே பண்ணலை, அதனால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ பட்ஜெட் பார்த்துடலாம். என்ன டைப் பார்த்தாச்சு, என்ன டன் பார்த்தாச்சு, எவ்வளோ ஸ்டார் வாங்க போகிறேன், என்ன பிராண்ட் தான் பார்த்தாச்சு. அது எவ்வளோ பட்ஜெட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா.
ஸோ பட்ஜெட் பார்த்தலாம். எல்ஜி பிராண்டில் நிறைய ஸ்டார் ரேட்டிங் பொறுத்தும் அதோட வைஃபை பொறுத்தும் நிறைய பட்ஜெட் இருக்குது. நான் இந்த 1.5 எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கினேன்னா 48,000 வந்து உங்களுக்கு அமேசானில் போட்டிருக்கும். ஷோரூமில் போயிட்டு 47,700 வாங்கினேன். ஒரு 300 எப்படி அடிச்சு பிடிச்சி கம்மி பண்ணிட்டேன். அது இல்லாமல் நம்ம பழைய ஏசி வேற போச்சு இல்லையா, அதனால கம்மி பண்ணி ஒரு அமௌண்ட் வந்தது. அதில் இஎம்ஐ போட்டிருக்கேன். இதுதான் என் பட்ஜெட்டு. ஆனால் வைஃபையோட வாங்கினது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து நிறைய பிரச்சனைகள் இதுலேருந்து இது பண்ணேன், அதை வச்சு வாங்கினது தான். இதோட ஃபுல் வீடியோ இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். பழைய ஏசி எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், அதில் என்ன ப்ராப்ளம் இருந்தது அதெல்லாம் பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாச்சா, பாய்.